கோவிந்த ஐயா புறப்பட்டாச்சு, வண்டி ரெடி பண்ணு. உடனே பண்ணிடுங்க. தவசியா கிட்ட போய் சங்கரபாண்டி வந்திருக்கேன்னு சொல்லு. நீங்களும் என்ன உள்ளவான்னு கூப்பிட போறதில்ல, நானும் அதை எதிர்பார்த்து வரல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு இதே இடத்துல நின்னு என் பொண்ணுக்கு உங்க பையனை கட்டி வைக்க சொல்லி கேட்டேன். முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்க. அப்ப நடக்காத கல்யாணம் இப்ப நடக்க போகுது. உங்க பையனுக்கும் மரகதம்மாள் மகனுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம். முதல் பத்திரிகை உங்களுக்கு தானே கொடுக்கணும், அதுதானே முறை. கொண்டு வந்திருக்கேன். ஊர்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் நீங்க தானே முன்னால நின்று நடத்தி வைப்பீங்க. இந்த கல்யாணத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்க நீங்க தான் வரணும். வர்றீங்க? மறக்காம வந்துடுங்க. மாப்பிள்ள வா வா. தவசி வீட்டு கல்யாணம் கூட வாசல்ல பந்தல் போட்டு தான் நடத்துனாங்க. பொண்ணு கல்யாணத்தை பாத்தியா? மண்டபையா மண்டபம். வாடகை 6 லட்சம். மாப்பிள்ள சைவ சாப்பாடு மட்டும் இல்ல, பிரியாணியும் கிடைக்கு. போய் சாப்பிடு போ. நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போ சொல்லுங்க. பிரசாதம் எடுத்துக்கங்க மாமா. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அவர் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு வந்தேன். ஊரே அவர் கல்யாணம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. நீங்க அவர் கல்யாணத்துக்கு போகாம ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? எதை நினைச்சுமா சந்தோஷப்பட சொல்ற? நீ இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்க போறாளே, அதை நினைச்சு சந்தோஷப்பட சொல்றியா? இல்ல, இந்த வீட்டுல நடக்க வேண்டிய கல்யாணம் இன்னொரு வீட்டுல நடக்க போகுதே, அதை நினைச்சு சந்தோஷப்பட சொல்றியா? நடக்க போறது யாரு கல்யாணம் தெரியும்ல மாமா. எல்லார் கல்யாணத்தையும் முன்னெடுத்து நடத்தி வச்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு போலன்னு அப்படி மாமா. 1000 பேர் கல்யாணத்துக்கு வந்தாலும் நீங்க எப்போ வருவீங்க தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்காகவாத நீங்க போன மாமா. எனக்காக நீங்க போனோம். பிளீஸ் மாமா, பிளீஸ். அத்தை, ஐயா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சான். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர சொன்னாங்க. வணக்கங்க. என்ன மருமக கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாலே வர வேணாமா? சரியா முகூர்த்த நேரத்துக்கு வந்துட்டீங்க. உங்க பொங்க போய் உட்காருங்க. நல்லதுங்க. வாங்க வாங்க வாங்க. தவசி ஐயா வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க தவசி ரோஷக்காரன் மானஸ்தன் வரமாட்டாருன்னு. வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க. டேய் ஐயா கொண்டு போய் முன்னாடி உட்கார விட. நல்லா பாத்துட்டு போ. வாங்க வாங்க. பாத்தியாடா, சொந்த மகன் கல்யாணத்துக்கே 3வது மன்றம் மாதிரி வர வேண்டியிருக்கு. காத்து நம்ம பக்கம் அடிக்குது. நான் தாங்க ஃபேனை திருப்பி வச்சேன்.
வாமா கௌரி வாங்க அப்பு. நீங்க எங்கீங்க? ஏன் லேட்டா வந்து எங்களுக்கு என்ன அப்பு சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? 20 பவுன் போட்டாத்தான் இவ கூட வாழ்க்கை நடத்துவேன் பிடிவாதமா இருந்த என்னைய இன்னைக்கு 25 பவுன் சொந்தமா சம்பாரிச்சு போட வச்சது யாரு? அவர் தானே. ஆனா அன்னைக்கு நாய்க்கு மனத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் நினைச்சப்ப என் புத்தியில உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லி இவ கூட வாழ வச்சது யாரு? பூவிது தானே. அவருக்கு எனக்கு நான் வராம வேற யார் வருது? இதெல்லாம் என் தம்பி பெருமாள் தான் பண்ணிருப்பான்னு. அவர் கிழிச்சுக்கள் தெரியாத உங்களுக்கு? அட பாவம், அந்த ஊமப்புல ஒத்தியில இருந்திருக்கு, அதை போய் கெடுக்க போயிருக்கேன் அந்த கெடுக்கட்டவைய. அன்னைக்கு மாத்திரம் பூபதி இல்லைன்னா நம்ம குடும்ப மரியாதை அந்த சிந்தலை ஆகி போயிருக்கும். இவ்வளவு நல்லதை முன்னிட்டு மனசுக்குள்ள வச்சு காப்பாத்திருக்காரு அந்த மகாராஜன். அவர் கல்யாணத்துக்கு போய் ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு கேட்டுக்கிட்டு இதெல்லாம் தெரியாம நான் கூட அவரை எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கேன். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்காருன்னா என் கூட பிறந்த அண்ணன் தங்கராசு இருந்திருந்தா கூட இப்படி எல்லாம் பண்ணிருப்பாருங்கிறது சந்தேகம் தான். சின்னமா பூச்சி வந்து சாப்பிட்டாங்கய்யா. பிரியா, பிரியா, என்னமா? இந்த பாரு, பிரியா, இங்க பாருமா, பிரியா, பிரியா. ஐயா கொஞ்சம் நேரம் போங்க. என்னத்தையா பாக்குற? யோ போயா. முகூர்த்தத்துக்கு நாளியாச்சு, மாப்பிள்ளை ஐக்கன் வாங்க. ஐயா மாப்பிள்ளைய எங்கேயும் காணையா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேயா. எங்கடா போனா அவன்? தேங்க்யூ டாக்டர். பார்த்து போயா. கோயில்ல காணாம போன நகையெல்லாம் இந்த ஊமையை தான் திருடி இருக்கான். பார்த்து போயா. எங்க உன் பையன்? எனக்கு தெரியாது. மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க. என்ன கொலைகாரனாக்காத. சொல்லு. அவன் எங்கேயும் போக மாட்டான். அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான். இல்லீங்கய்யா, வர்ற வழியில பூபதி ஐயா அந்த பொண்ணை கார்ல கூட்டிட்டு போறத பார்த்தேங்க. அங்க பொண்ணை கூட்டிட்டு ஓட சொல்லிட்டு இங்க புருஷனும் பொண்டாட்டி நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களோ? என்னடா புலி பதுங்குதுன்னு பார்த்த, பாஞ்சிட்டியே. நீ 8 அடி பாஞ்சனா 16 அடி பாய். நான் உன்னை அடிக்கிற அடியில உன் மாவன் எங்க இருந்தாலும் வந்துடும். ஏய், டேய் செவல, உனக்கு தடுப்பூசி போட கையெழுத்து கேட்டு இவங்க கிட்ட கால். என்னடா ஊமையனை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டியா? இவன் பேசுவான். சொல்றா. சொல்றியா? கோயில் நகர் காணாம போன இன்னைக்கு சாயங்காலம் தங்கராசு தனியா ஆத்தங்கரில் உட்காந்துருந்தான். சங்கரபாண்டி எங்களை கூட்டிட்டு அவங்க கிட்ட போனார். ஐயா நகைய நான் திருடலையா.
ஆனா ஊர்ல எல்லாரும் நான் தான் திருடினேன்னு சொல்றாங்க. நீங்களாவது என்ன நம்புங்க ஐயா. நான் உன்னை நம்புறேன் தங்கராசு. அது போறீங்க. ஏன்னா அந்த நகையை திருடினதே நான் தானே. என்னையா சொல்றீங்க? ஆமா தங்கராசு, தவசிக்கு முன்னாடி தலை குனிய கூடாதுன்னு அன்னைக்கு அவசரப்பட்டு தட்ட மாத்திக்கிட்டேன். நிச்சயம் பண்ண மாதிரி என் பொண்ணுக்கு உனக்கும் கல்யாணம் நினைச்சுனா இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அதான் யோசிச்சேன். அம்மனே ஒரு நல்ல ஐடியா கொடுத்தா. நகையை நான் திருடிக்கிட்டு பழைய உன் மேல போட்டேன். ஆத்தா நகையை வாத்திருன்னு அந்த ஆத்தா ஒண்ணு சும்மா விட மாட்டாயா? நான் போய் தவச்சையா கிட்ட சொல்றேன். உன்னை விட்டாதானடா இவட தண்ணியில போட்டேன். அத தூக்கல தொங்க போடுறா. ஊரை பொறுத்த வரைக்கும் தங்கராசு அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஏய் ஐயா, நீ நகை எடுத்துக்கிட்டு ஓடு. நான் சொல்லும் போது போலீஸ்ல சரணடைஞ்சிரு. அது வரைக்கும் ஊமை நான் அடி. புரியுதா? சரிங்க. போ. சண்டாளா, என் புள்ளைய கொன்னுட்டு நல்ல மாதிரியா நடிச்சிட்டு இருக்க. நீ நல்லா இருக்க மாட்டே. நல்லா இருக்க மாட்டே. தவச்சையா. ஒவ்வொரு தடவை நீ என்ன அவமானப்படுத்தினப்போ நான் ஏன் பொறுத்துக்கிட்டு போனேன் தெரியுமா? கொடுத்த வார்த்தையை தவறிட்டா இந்த தவசினி வந்துடக்கூடாதுன்னுதான். நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக என் புள்ள அந்த வீட்டுல மகனா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ அந்த வீட்டு புள்ளைய கொன்னுட்டு நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த தவசிக்கு அன்பா பேசவும் தெரியும், அவசியப்பட்டா அருவா விசவும் தெரியும்.
என்ன மன்னிச்சிரு தவசி. நான் திருந்திரன் தவசி. உண்மையிலேயே தப்ப உணர்ந்து திருந்தவனா இருந்தா மன்னிச்சு மனுஷனாக்கலாம். எந்த காலத்திலும் திருந்தாத ஜென்ம நீ. உன்னை அந்த ஆண்டவன் தான் மன்னிக்கணும். ஐயா, உண்மை என்னன்னு தெரியாம இந்த பாவியோட பேச்ச கேட்டு உங்களை எப்படி எல்லாமோ கொடுமைப்படுத்திட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா. என்னம்மா, அம்மா கல்ல மகன் விழுந்தா அது ஆசீர்வாதம், மகன் கல்ல அம்மா விழுந்தா அது பாவமா? அந்த பாவத்தை என்ன செய்ய விட்டுறாதீங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீயே எனக்கு புள்ளையா பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஐயா.